ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, பொதுவாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் உச்சமாக இருக்குது, நீச்சமாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக இப்போ சூரிய பகவான் மேஷ வீட்டில் இருக்கார் அப்படின்னா, சூரிய பகவான் உங்களுக்கு உச்சமாக இருக்காருங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஆளுமை மிக்கவராக இருப்பீங்க, சூரிய பகவானோட தன்மைகள் உங்களுக்கு இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே போல் சுக்கிர பகவான் அவர் மீன வீட்டில் இருக்காருன்னா, உங்களுக்கு சுக்கிர பகவான் உச்சமாக இருக்குங்க, சுக்கிர திசை ஆகா ஓஹோ டாப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் சனி பகவான் உச்சம் அப்படின்றது துலாம் வீட்டில் ஒரு உச்சம். அப்போ சனி பகவான் அங்கே இருந்தால் உங்களுக்கு சனி பகவான் உச்சமாக இருக்குது, சூப்பராக இருக்குது சனி பகவான் திசை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் நிறைய இடத்துல பொதுவாக சொல்லி இதை நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது அப்படி தான் நடக்குதா அப்படின்றத நீங்கள் அந்த மாதிரி ஜாதக அமர்வு இருக்கவங்கள போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்காது. இப்போ மேஷ வீட்டில் சூரிய பகவான் இருக்காருன்னா அது சாதகமற்ற தன்மையாக தான் இருக்கும், ஒரு ஆளுமையெல்லாம் இருக்க மாட்டார், சொல்லப்போனால் பயந்து போய் தான் இருப்பார். அதுதான் உண்மை. ஆனால் இது தெரியாமல் பொதுவாக அதை சொல்லி 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 உச்சம் நீச்சம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த உச்சம் நீச்சம் அப்படின்றதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் உலகியல் நிகழ்வுக்காக, காலநிலைக்காக சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னா, இந்த சூரிய பகவான் மேஷத்தில் இருக்கிற அந்த காலம் அப்படின்றத சித்திரை மாதம். இப்போ சூரிய பகவான் உச்சம்னா வெயில் நிறையா இருக்கும்னு சொல்கிறதுக்கு சொல்லப்பட்டது. அதை எடுத்து தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு போட்டு அது அப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான புரிதலாக தான் இருக்குது பல இடங்களில். அது அப்படி கிடையாதுன்றது தான் உண்மை. இப்போ உதாரணமாக இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம், ஜாதகர் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். அப்போ அவர் பிறக்கும்போது கேது திசையில் பிறப்பார். அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அடுத்தது சுக்கிர பகவான் திசை வரும். அப்போ அந்த திசையில் சுக்கிர பகவான் அவரோட உச்ச வீடான மீனத்தில் இருக்கார். அப்போ இவருக்கு சொல்லுவாங்க சுக்கிர திசை சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இவருக்கு சுக்கிர திசை நடந்தால் அவர் தீராத பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணுவார்ன்றது தான் உண்மை. அப்போ இங்கே உச்சமெல்லாம் இங்கே வேலை செய்யாது. இப்போ சிம்ம வீட்டிலேருந்து அந்த பூர நட்சத்திரத்தில் அந்த திசை நடக்கும் பொழுது சிம்ம வீட்டுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் அவர் இங்கே உச்சத்துலேயே இல்லையே, அதுக்கான தன்மைகளே இருக்காது, அவர் தீராத பிரச்சனையை தான் இங்கே ஃபேஸ் பண்ணுவாருன்னு தான் உண்மை. அப்போ அது முடிஞ்சு சுக்கிர திசை முடிஞ்சு அடுத்து சூரிய பகவான் திசை உத்தரத்தில் நடக்கும். இந்த காலகட்டத்துலேயும் பார்ப்பாங்க எல்லாம் இப்போ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், சூப்பராக இருக்கும், பாக்கியமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இங்கேயுமே ஒரு தீராத பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுவாருன்னு தான் உண்மை. ஏன் அப்படின்னா, பொதுவாக சந்திர பகவான் பிறப்பு காலத்தில் எங்கே இருக்கார், அந்த இடத்த தான் ராசியாக வச்சு பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் அப்படி பார்த்தா அப்படின்னா பலன்கள் எதிர்பார்த்த தன்மையில் இருக்காது. இதுவே அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் இந்த வயதிற்கேற்ப லக்னம் வளரும்ன்ற கான்செப்ட் ராசிக்கும் அதே தான், அட்சய ராசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த அட்சய ராசி கணக்குப்படி உத்தரத்தில் அந்த சூரிய பகவான் திசை நடக்கும் பொழுது அந்த மேஷ வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறது அப்படின்றது இங்கே அவருக்கு தீராத பிரச்சனை தான் கொடுக்குன்றது தான் உண்மை. இது நீங்கள் ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம். யாராருக்கெல்லாம் இந்த அமர்வு இருக்கோ அவங்க ஜாதகங்கள் முன்னாடி நடந்த திசைகளை திரும்பி போய் பார்த்தீங்கனாலே அப்படி தான் இருக்கும். அது தெரியாமல் நம்ம அதிபதிகள் இங்கே உச்சமாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்கன்றது நம்ம ஏதோ ஒரு கற்பனை கோட்டையை கட்டிக்கிட்டு இருப்போம். இது என்ன இருக்குது, என்ன கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் ஏல்பி முறையில் நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.